நீங்கள் எப்போ ஒரு பர்சனுக்காக இந்த 3 விஷயத்த பார்த்து பார்த்து பண்ணுறீங்களோ, நீங்கள் அப்போவே அந்த பர்சனை இழக்கிறதுக்கான முழு தகுதி அடைஞ்சிட்டீங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு ஓவர் கேர், செகண்ட் ஓவர் லவ், தேர்ட் ஓவர் ப்ரொடெக்ட். இந்த 3 விஷயத்த நீங்கள் ஒரு பர்சனுக்காக பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, கூடிய சீக்கிரமே அந்த பர்சன் இருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் கிடைக்கும் போது தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் எல்லாமே நல்லா தான் போகும். வா இவன் நம்மளை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறா, இவன் நம்மளை நல்லா பார்த்துக்கிறா அப்படின்ற மாதிரி தான் போகும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது எல்லாமே அப்படியே தலைகீழாக மாற ஆரம்பிக்கும். ஸ்டார்டிங்கில் எதெல்லாம் பிடிச்சிச்சோ, கடைசியில் இது எதுவுமே பிடிக்காம போக ஆரம்பிக்கும். நான் உங்ககிட்ட கேட்டேனா, எனக்கு தெரியாதா, எது பண்ணாலும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணணுமா, எனக்கு இதில் கூட இது இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி எல்லாத்தையும் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் பிடிச்சிச்சோ, கடைசியில் எதுவுமே பிடிக்காம போக ஆரம்பிக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ஹாப்பினஸை உங்கள் மேலே வைக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சேஃப். நீங்கள் எப்போ உங்கள் ஹாப்பினஸ் தூக்கி அடுத்த ஒரு பர்சன் மேலே வைக்கிறீங்களோ, அப்போவே உங்கள் ஹாப்பினஸ் வந்து கொஸ்டின் மார்க் தான். உங்களோட எதுலேயுமே ஒரு மாதிரி ஃபுல்லாக இதாக முடியாது. நீங்கள் அவங்களுக்காக பார்த்து பார்த்து எல்லாமே பண்ணுவீங்க. கடைசியில் திரும்பி பார்த்தா உங்களுக்குன்னு ஒன்றும் இருக்காது, அந்த பர்சனும் இருக்க மாட்டாங்க. இந்த எஃபெக்ட்ஸுன்றது 2 சைடு இருந்து ஈக்குவலாக கிடச்சிச்சின்னா ஓகே. ஆனால் நீங்கள் மட்டுமே அந்த ஒரு எஃபெக்டை போட்டுகிட்டே இருக்கீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுல ஒரு யூஸே இல்லை. ஸோ உங்களில் யாருக்காவது இது மாதிரி நடந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.